குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். அதில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா அளவீடுகள் அப்படின்னு பேர். இந்த யூனிட்டில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் என்ன, அதனோட எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் என்ன, எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா the short form of SI, the International System of Unit, SI. ஓகே, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ்க்குமே ஒரு யூனிட் இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், SI யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், K மீன்ஸ் கெல்வின். கெல்வின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுற யூனிட். மீட்டர் டிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற மீட்டர். அடுத்து ஆம்பியர் எலக்ட்ரிக் கரண்ட். செகண்ட் டைம் எதில் நோட் பண்ணுவோம்? செகண்டில். மோல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். கிலோகிராம் மாஸ் வெயிட் பண்ணுறப்போ கிலோகிராம். அடுத்து கேன்லா இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகே, இப்போ a few questions to start with. For example, your cousin asks you what your height is. How will you measure and inform him? உன் ஹைட்டை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி மெஷர் பண்ணுவீங்க? எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? ஹைட்டு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவீங்க, இல்லைனா இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் டு ப்ளே கபடி. ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா த பார்டர் லைன்ஸ்? பார்டர் லைன்ஸ் எதை வச்சு மெஷர் பண்ணி போடுவீங்க? யூஸிங் ஸ்கேல்ஸ். யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ அ பேக் அண்ட் ஆஸ்க் யூ டு கெட் பொட்டேட்டோஸ். ஹவ் வில் யூ ஆஸ்க் த ஷாப்கீப்பர் எ பேக் ஃபில் ஆஃப் பொட்டேட்டோஸ்? ஆர் ஹவ் வில் யூ ஆஸ்க், எப்படி போய் பொட்டேட்டோ வாங்குவீங்க? எனக்கு பேக் நிறைய பொட்டேட்டோ கொடுங்கன்னு கேட்பீங்களா, இல்லை 1 கிலோ பொட்டேட்டோ கொடுங்கன்னு கேட்பீங்களா? ஓகே, இப்படிலாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மெஷர்மெண்ட்ஸை நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். We have already heard about the words like weight, kilogram, liters, milliliters, kilometer, length, distance, etc. நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? வெயிட்டு, கிலோகிராமு, லிட்டர்ஸு, மில்லி லிட்டர்ஸு, கிலோமீட்டர், லென்த்து, டிஸ்டன்ஸ், இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். In this chapter, let's have a deeper look at length, weight, volume and time. லென்த்து அதோட யூனிட்டு, வெயிட் அதோட யூனிட்டு, வால்யூமோட யூனிட்டு அண்ட் டைமோட யூனிட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். And the necessity to measure them. To do the task given above, we need to know about measurements. The comparison of unknown quantities with some known quantities is known as a measurement. This is the definition of measurement. Measurement or definition என்னது? The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. அதாவது நமக்கு தெரியாத அன்னோன் குவான்டிட்டியை நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியை வச்சு மெஷர் பண்ணுறது தான் என்னது? மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஹேஸ் 2 parts. ஒன்று நம்பர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் யூனிட். ஓகே, வாட் இஸ் த மெஷரிங் டூல்ஸ் தட் யூ நோ? விச் ஆஃப் தீஸ் டூல்ஸ் will you use to do the task listed above the similar ones? First, we will learn about length. What is length? The distance between one end and the other desired end is called length. இப்போது லெஃப்ட் கார்னருக்கும் ரைட் கார்னருக்கும் நடுவில் உள்ள மெஷர்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? the distance between the one end means ஒரு கார்னர், லெஃப்ட் கார்னர், another end means right corner. That is called as the desired length. The desired size is called as a length. The distance between the one end and the other desired end is called the length. It may be the distance between the edges of book or a table or the corners of football ground or even from your home to school. These are all the measure using length. These are all length. For example, see, the 2 boys are measuring the length of the blackboard. Okay, blackboard oda length measure பண்றாங்க, or the table oda length measure பண்றாங்க. Okay, this is called the length. This is called the length. லென்த்துக்கு என்னெல்லாம் இந்த பிக்சர் பாருங்கள். மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லென்த்துக்கு. ஓகே, அடுத்து ஸ்டாப் கிளாக் டைம் மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்து மெஷரிங் ஜார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வால்யூம் ஆஃப் த லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு.
அடுத்தது மீட்டர் ஸ்கேல் லென்த்துக்கு யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மாஸ் வெயிட்டுக்கு. ஓகே. The standard unit of length is meter. The standard unit of length is meter. This is important question. The standard unit of length is meter. It is represented by letter M. Very small length can be measured in millimeter and centimeter. Very small quantities எப்படி மெஷர் பண்ணுவோம்? millimeter and centimeterல. For example, the small scale இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் ஸ்கேல் எவ்வளோ இருக்கும்? 15 சென்டிமீட்டர் இருக்கும். அது நம்ம என்ன சொல்கிறோம்? சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சென்டிமீட்டர் நடுவுலையும் ஒவ்வொரு லைன் இருக்கும். அது எவ்வளோ லைன் இருக்கும்? 10 lines இருக்கும். This 10 is called as a millimeter. Okay, 10 millimeter is equal to 1 centimeter. Okay, அதனால தான் அந்த ஸ்கேல் அப்படி இருக்குது. Still larger measures, say height of a building, a banner or a lamp post, or will measure in meter. How to express still longer lengths? லாங்கர் லென்த்தை எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணுறோம்? நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறோம் பார்க்கலாமா? நோ த யூனிட்ஸ் ஆஃப் லென்த். 1 கிலோமீட்டர். கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 millimeter. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 millimeter இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படினாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிலோமீட்டரை மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மீட்டர்ஸை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போது ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஸ்கேலில் நம்ம எப்படி பண்ணுறோம்? அந்த ஸ்கேலில் உள்ள லைன்ஸை வச்சு எப்படிலாம் மார்க் பண்ணலாம், எப்படிலாம் மார்க் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி மாதிரி. சரியா? இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கேல்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ஸ்டார்ஸ் ஒரு லாங் ஸ்கேல் அப்படின்னா 30 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேலில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து இல்லை, 2க்கு அப்புறம் இல்லை, 2க்கு பிஃபோர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மிச்சம் உள்ளதை மெஷர் பண்ணிட்டு அந்த 2வை மெஷர். இப்போ வந்து ஒரு லென்த்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18 இருக்குது அப்படின்னா அந்த 2லேருந்து அந்த 18லேருந்து 2வை மைனஸ் பண்ணிடணும். அதுதான் ஆக்சுவல் லென்த். ஓகேவா? அதான் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்காக எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஒய் டு வி நீட் எஸ்ஐ யூனிட்ஸ்? எஸ்ஐ யூனிட்ஸ் தான் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு விதமாக யூனிட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் மீன்ஸ் இன்ச் டேப் இதெல்லாமே இருக்குது. ஒவ்வொரு விதமாக யூனிட்ஸை சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரி ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். சேக் ஆஃப் அன்யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டுட்டு வரதுக்காக சயின்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஹேவ் அடாப்டட் எ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த மெஷர்மெண்ட். தி சிஸ்டம் இஸ் கால்ட் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ். த சிஸ்டம் இஸ் கால்ட் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு பேர். எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். SI unit of mass is kilogram. The SI unit of mass is kilogram. The SI unit of time is second. These are all very important. This is very important. This very important one. Okay. And SI unit of length is meter. SI unit of mass is kilogram. SI unit of time is second. Area of surface is meter squared. Volume of solid meter cube. This is very important. Okay. Next, multiples and some multiples of SI units. Prefixes used in SI units. Always remember the base units is meter, liter, kilogram. The base units என்ன சொல்கிறோம்? மீட்டர் ஸ்கொயர்டு, மீட்டர் கியூப் இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பேஸ் யூனிட் என்னது? மீட்டர், லிட்டர், கிலோகிராம். அடுத்து கரெக்டிவ் மெஷர் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். கரெக்டிவ் மெஷர்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 0 அந்த 2 அதான். ஓகே. அடுத்தது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அதுலேயே டெசிமல் எல்லாமே மில்லி, நேனோ, கிலோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படின்னு பார்க்கலாம். 10 decimeter is equal to 1 meter. 10 decimeter is equal to 1 meter. 100 centimeter is equal to 1 meter. 1000 millimeter is equal to 1 meter. அடுத்து nano. This is a nano. This is a 1000 meter is equal to 1 kilometer. Okay, right? Next,
இது எல்லாமே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் a tip of a pencil, அந்த டிப்பை வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. பென்னோட லென்த்து, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸோட மெஷர்மெண்ட்ஸு, மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் இன் டேபிள்ஸ், அதோட மாஸ்னால் வெயிட்டு போடணும், மாஸ் ஆஃப் த ஜுவல்லரி வெயிட்டு போடணும், த டைம் டேக்கன் ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ், அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மீட்டரில், அடுத்து மில்லிமீட்டரில் கேட்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸஸாக இருக்கிற சில ஆப்ஜெக்ட் எப்படி மெஷர் பண்ணுறது? இப்போது லென்த்தை ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிடலாம், இல்லைனா மெஷரிங் டேப் வச்சு யூஸ் பண்ணிடலாம். இந்தமாரி இந்த பனானா பாருங்கள் கர்வ்டு ஷேப்பாக இருக்குது. இது எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா, யூ டேக் அ த்ரெட், அதாவது நூல் எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து அது மேலே அப்படியே வைக்கணும். அது மேலே அப்படியே வச்சுட்டு அந்த நூலை கட் பண்ணிக்கணும். அந்த நூலை எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்கேலில் வச்சுட்டு அதில் வந்து லென்த்து பார்த்துட்டு மெஷர் பண்ணுவோம். இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸஸை மெஷர் பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறது. ஓகே, யூஸிங் த்ரெட் யூ கேன் டூ த மெஷர்மெண்ட் ஆஃப் த கர்வ்டு ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வால்யூம். இப்போ லென்த்துக்கு பார்த்துட்டோம். லென்த் எப்படி மெஷர் பண்ணுறது, மெஷரிங் டேப் வச்சியோ இல்லை த்ரெட் வச்சு கர்வ்டு சர்ஃபேஸஸோ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம், ஒரு வால்யூம் இருக்கிற சாலிட்ஸை எப்படி மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ க்யூப். அதாவது க்யூபை வந்து என்ன பண்ணலாம், இதுமாரி சாலிடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஏரியா எப்படி பண்ணலாம்னா லென்த் இன்ட்டு பிரெத், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தையும் பிரெத்தையும் போட்டால் அதோட வால்யூம் கிடச்சிடும். அடுத்து, டு நோ த வால்யூம் ஆஃப் பாக்ஸ் we need to know the length, breadth and height. Okay, with a measuring scale, measure the 3 parameters in centimeter. The volume of the box is equal to LBH. இதெல்லாம் நம்ம மேக்ஸ்லேயே படிப்போம், வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ற LBH. The unit of the volume would be obviously centimeter into centimeter into centimeter or cubic centimeter or centimeter cube. Volume of the box என்னது, சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்து வால்யூம் ஆஃப் த லிக்விட். அது வந்து வால்யூம் ஆஃப் த சாலிட் நம்ம பார்த்தோம். வால்யூம் எப்படி சாலிட் பார்க்குறது, லென்த்து ஏரியா வந்து லென்த்தும் பிரெத்து மட்டுமே. வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், LBH. அடுத்து வால்யூம் ஆஃப் த லிக்விட். வால்யூம் ஆஃப் த லிக்விட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வச்சு நம்ம லிக்விடாக வச்சுருப்போம். ஸோ அந்த லிக்விடோட வால்யூம் ஆஃப் த லிக்விடோட யூனிட் என்னென்னா லிட்டர்ஸ். நம்ம லிட்டர்ஸில் தான் சொல்லுவோம். இப்போ மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா 1 லிட்டர் மில்க், 2 லிட்டர் மில்க் அப்படி தான் சொல்லுவோம். வாட்டர் பாட்டில் வாங்கினோன்னா 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் அப்படி சொல்கிறோம். ஈவன் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா கூட 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில் அப்படி தான் வாங்குவோம். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எதில் இருக்குது, வால்யூமோட மெஷர்மெண்ட்ஸ் இன் லிட்டர்ஸ். ஓகே, அடுத்தது நான் வந்துட்டு உங்களுக்கு சம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் டீட்டெயிலாக. அதில் உள்ள ஒவ்வொரு லைனாக படித்து காட்டல, அதில் உள்ளதை நான் ஷார்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கேஸ். வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா, இப்போ கேஸ் அப்படின்னா நம்ம எல்பிஜி சிலிண்டர் வாங்குகிறோம்ல, அது உள்ள கேஸ் இருக்குல்ல, அதோட வால்யூம் எப்படி மெஷர் பண்ணுறது. இப்போ பலூன் இருக்குது, பலூனில் உள்ள வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறது, இந்த வால்யூம் ஆஃப் த கேஸ். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் சாலிட் இன் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோலிட்டர். 1 கிலோலிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், கிலோலிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1 மில்லி லிட்டர். அடுத்து 1 மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னா 1 மைக்ரோ லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது மாஸ். மாஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, அடுத்தது மாஸ்னால் வெயிட். வெயிட் எப்படி மெஷர் பண்ணலாம், நம்ம வெயிட்டை வந்து நம்மளோட வெயிட் பேலன்ஸை வச்சு மெஷர் பண்ணலாம். இப்போல்லாம் டிஜிட்டல் வெயிட்டிங் வெயிங் மிஷின்லாம் வந்துச்சு, அதை வச்சு மெஷர் பண்ணிடுறோம் எவ்வளோ கேஜி அப்படின்னு. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த மாஸ் இஸ் கிலோகிராம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த மாஸ் இஸ் கிலோகிராம். சரிங்களா? த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் என்னது, கிலோகிராம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஓகே, திஸ் இஸ் a important question. For example, the weight is directly proportional to the mass on earth's surface on moon where the gravitational force is lesser than earth. அதாவது மூனோட gravitational force வந்து very lesser compared to earth. The weight will reduce but the mass will remain same. weight வந்து reduce ஆயிருக்கும், ஆனால் என்ன இருக்கும், mass remain same. The moon gravitational pull is 1/6 of the earth pull.
சரிங்களா. நமக்கு எர்த்து வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கீழே இழுக்கும். ஆனால் மூணில் அப்படி இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு அதால் 1/6 அளவுக்கு தான் அதால் புல் பண்ண முடியும். Thus object weigh it 6 times lighter on the moon than on the earth. அடுத்து 1000 milligram is equal to 1 gram, 1000 gram is equal to 1 kilogram, 1000 kilogram is equal to 1 ton. ஒரு டன் அப்படிங்கிறது 1000 kg அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 1000 gram is equal to 1 kilogram. அடுத்து 1000 milligram is equal to 1 gram. அடுத்து பீம் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை டிஜிட்டல் பேலன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்டாலுக்கு இல்லை வெஜிடபிளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வேயிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க டிஜிட்டலாக. ஓகே, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அடுத்து டைமோட எஸ்ஐ யூனிட் என்னது, செகண்ட். நம்ம டெய்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டைமில் என்ன சொல்லுவோம், எவ்ரி செகண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 60 செகண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 minute அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நம்மளோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்னது, செகண்ட். ஓகே, நம்ம இயர்லியர் டேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சாண்ட் கிளாக். இந்த சாண்ட் கிளாக் தான் யூஸ் பண்ணதுக்கு பேர் சாண்ட் கிளாக். இந்த சாண்ட் கிளாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் மெஷர் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா, அந்த சாண்ட் கிளாக்கை கவுத்து வச்சோன்னா ஒரு பக்கம் இருக்க மணல் வந்து அடுத்த பக்கத்துக்கு வர்ற டைமை நோட் பண்ணிக்கணும். அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் பாருங்கள். ஓடோமீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு இண்டிகேட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆட்டோமொபைல். ஓடோமீட்டர் எதில் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமொபைலில். அடுத்து த மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை த ஃப்ரெஞ்ச் இன் 1790. அடுத்து ரூலர் ஆர் ஸ்கேல் used nowadays to measure the length was invented by the William Bedwell in 16th century. யார், வில்லியம் பெட்வெல் அப்படின்றவர் இன்வென்ட் பண்ணார். அடுத்தது a standard meter rod of alloy platinum and iridium is placed at the Bureau of Weights and Measure in Paris. The National Physics Laboratory in Delhi has a copy of this meter rod. 1 kilogram is equal to the mass of the certain bar of platinum iridium alloy that has been kept in since 1889 at the International Bureau of Weights and the Measure in Sèvres, France. At the numerical problems. Next, numerical problems. These numerical problems and book back questions இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா.